ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த விவோ X300 அல்ட்ரா இந்த போன் சைனால அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரீஜன் மே 6ஆம் தேதி அபிஷியலா இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ண போறாங்க. அமேசான், பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்க போது இதை பொறுத்த 2 கலர் ஆஃபர் பண்ண போறாங்க. அண்ட் இதோட பிரைசிங் என்னவா இருக்கும் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குளோபல்ல அண்ட் சைனால இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹையர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 16 GB RAM 1 TB வேரியன்ட் 1,63,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபுல் கிட்டோட ஒரு ஹையர் வேரியன்ட் 1,63,000 கோட் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் சைனால உங்களுக்கு 12 GB RAM 250 GB வேரியன்ட் ஒரு 95,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சைனாலேயே அவ்வளவு பிரைசிங்ல இருக்கும்போது இந்தியன் ரீஜன்ல லான்ச் ஆகும்போது இதோட பிரைசிங் என்னவா இருக்கும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் லான்ச் ஆனோடனே இதோட ஸ்பெசிபிக்கான பிரைசிங் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன். நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே கவர் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா இந்த பிரைசிங்க்கு நிறைய விஷயங்கள் ஆஃபர் பண்றாங்க. பேக் சைடு உங்களுக்கு அந்த கிரீன் கலர் டூயல் டோன் பினிஷ்ல இருக்கு. கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் பம்பியா இருந்தாலும் ஒரு 200 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் இருக்கு. 105 Xல டிஜிட்டல் ஜூம் நம்மளால பண்ணிக்கிற முடியும். ஜெசிஸோட கோட்டிங் பண்ணி அண்ட் மூணு சோனி சென்சாரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 200 MP பிரைமரி சென்சார் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோஸ்லாம் நம்மளால எடுத்துக்கிற முடியும். அண்ட் டவுலி விஷன்ல 4Kல மல்டிபிள் ஃபோக்கஸ்ல நம்மளால வீடியோ சப்போர்ட் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு OS அப்டேட் இருக்கு. 7 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறாங்க. இந்த போன் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்டான SoC இந்த போன்ல கவர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களோட ஒரு பிக்கரான பிரைசிங் சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் ரீஜன்ல இதோட பிரைசிங் என்னவா இருக்கும்? பிரைசிங் ஓரத்துல இருக்கட்டும், இருந்தாலும் இந்த வட்டம் இந்த X300 அல்ட்ரால என்னென்ன விஷயங்கள் ஆஃபர் பண்றாங்க விவோ தரப்புல இருந்து இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பேச போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அண்ட் பையிங் லிங்க்கும் கீழே அட்டாச் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ X300 அல்ட்ரா பாக்ஸ். எப்பயும் போல ஒரு பிளாக் கலர் ஒரு பிக்கரான பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நமக்கு ஒரு சைடுல மொபைல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக் சூப்பரான சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டெய்னர் இருக்கு. அதுக்குள்ள ஒரு 100 வாட் சார்ஜரும் டைப் சி டு டைப் சி கேபிள் சிம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ X300 அல்ட்ரா இந்த மொபைல் சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்தியன் ரீஜன்ல மே 6ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்தியன் ரீஜன்ல 2 கலர்ஸ்ல ஆஃபர் பண்ண போறாங்க. இதோட பிரைசிங் எனக்கு தெரியல. தெரிஞ்சவனே கமெண்ட் செக்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே நான் பின் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த போனோட பிரைசிங் என்னவா இருக்கும் உங்க கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொபைலோட டிசைன் பேக் சைடுல ஒரு பிக்கரான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த போனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமரா கான்செப்ட்ல தான் இந்த போனை உருவாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேக் சைட் ஒரு பிக்கர் ரிங்குள்ள ஒரு 3 மேனுவல் கேமரா கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா டூயல் டோன் பினிஷ்ல இருக்கு. மேல ஃபுல்லா ஒரு லைட்டான கிரீன், அந்த விவோ பிராண்டிங் ஏரியால மட்டும் ஒரு திக்கரான கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேல IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் பாட்டம் அண்ட் டாப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டைப் சி கேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் பவர் கீ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிளாட் அண்ட் டிஸ்பிளே 6.82 இன்ச்ல ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் 237 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், IP69 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் டிசைன் ஃபேக்டர் அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கேமரா பம்ப் கொஞ்சம் பிக்கரா இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சென்சார் சைஸ் எல்லாமே பிக்கரான சென்சார் சைஸ்னால வேற வழி இல்லாம கேமரா கொஞ்சம் பிக்கரா இருக்கு. அந்த கேமரா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஜெசிஸ் அண்ட் டி அவங்களோட இன்டிமேஷன்ஸ் சென்டர்ல அந்த கேமரா சென்டர்ல கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடு சூப்பரான ஒரு மேட் பினிஷ் டச்சர்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. போனை பார்த்தோன்னு ஒரு பிரீமியமான ஒரு போன், ஒரு அவுட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் முன்னாடி டிஸ்பிளே பாருங்க 4 இன்ச்சஸ் நல்ல கர்வியா பெசல்ஸ் லெஸ்ஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.82 இன்ச்ல LP2 AMOLED பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 144 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. டவுலி விஷன் சப்போர்ட் இருக்கு. HDR10+ ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன் ஒரு அல்டிமேட்டான ஒரு பேனல்னே சொல்லிக்கலாம். 4 இன்ச்சஸ் நல்ல கர்வியா பெசல்ஸ் லெஸ்ஸா எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிள் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு வீடியோ பார்க்கட்டும் கலர் ரிப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 144 ரெஃப்ரெஷ் இருக்கனால ரொம்ப தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொபைலோட வெயிட் ஒரு 237 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ்,
அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 5 வருஷத்துக்கு OS அப்டேட் 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. வித் உங்களுக்கு Argin-OS 6 சப்போர்ட் இருக்கு. இங்க IP69 ரேட்டிங் இருக்கு. LPDDR5XM UFS 4.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 7 சப்போர்ட், Bluetooth 5.4 NFC சப்போர்ட் இருக்கு. IR போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா 6600 ஆம்ஸ் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் பாக்ஸ்குள்ள சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 40 வாட்ஸ்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 30 to 35 to 40 மினிட்ஸ். ஒரு 3 செக்மெண்ட்ல சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறி மாறி வருது. அண்ட் 40 வாட் சார்ஜிங் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வித்தின் 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக் மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 200 MP OIS சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜெசிஸோட கோட்டிங் பண்ணி ஒரு தாறுமாறான லென்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம். போன சீரிஸ்க்கு இந்த சீரிஸோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. ஒரு பிரைமரி சென்சார் 200 MP LYTA91 அல்டிமேட்டான ஒரு சென்சார் பிரைமரி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா வைட் LYTA818 சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பெரிஸ்கோப் டெலஃபோகஸ் லென்ஸ் 200 MP புஷ் பண்ணி OIS சப்போர்ட்டோட 105x டிஜிட்டல் ஜூமும் 3.7x ஆப்டிகல் ஜூம் கொண்டு வந்திருக்காங்க. லேசரோட ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு. ஜெசிஸோட T லென்ஸ் கோட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 120 FPS மல்டி ஃபோக்கஸ்ல டவுலி விஷன்ஸ்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். ஹையஸ்டா 8K 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல 50 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் கேமராக்கு பயங்கரமான ஒரு ஆப்ஷன்ஸோட அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங்லாம் வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த ஹையர் விஷனாக அந்த 1,65,000 போட்டு ஃபுல் ஹீட் 16GB RAM 1TB வேரியன்ட் எடுக்கும் போது அடிஷனல் லென்ஸ் 200 mm வித் 400 mm ப்ரொவைட் பண்றாங்க. அதனால ஒரு தாறுமாறான ஒரு அல்டிமேட்டான ஒரு மைக்ரோ ஜூமிங் சப்போர்ட்டோடையும் ஹையர் எஃபிஷியன்சி, அதாவது உங்களால 100x மேல 200x மேலேயும் நம்மளால ஒரு ஜூமிங் சப்போர்ட்டோட போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டோட அந்த அடிஷனல் கிட் அடிஷனல் லென்ஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஓவரால் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது இந்த போனை பொறுத்தளவு. ஸோ கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டா அமைய போகுதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு Snapdragon 8 Elite Gen 5 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 3 மார்க்கெட் 4.6 GHz கிளாக் ஸ்பீட் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 840 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. இதுக்கு இன்னொரு ஆப்டிமைஸ் பண்றதுக்கு Argin-OS 6 சப்போர்ட் ஒரு ஸ்கின் வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி இருக்க முடியுது. அண்ட் எல்லா கேம்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். எந்த இடத்துலயுமே லேக் இல்லை, எந்த இடத்துலயுமே ஃப்ரேம் டிராப்ஸ் இல்லை, சூப்பராகவே இருக்கு. ஹீட்டிங் யூசஸ் கிடையாது. அண்ட் எடிட்டிங் ஒர்க் பண்றதாகட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எந்த இடத்துலயுமே லேக் இல்லாம, ஆட்ஸ் இல்லாம, ப்ளோவர்ஸ் இல்லாம வேற லெவல்ல இந்த போன் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் SOC இங்க பயங்கரமாவே பிஹேவ் பண்ணுது இந்த போனை பொறுத்தளவு. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SOCயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo X300 Ultra இந்த போன் அபிஷியலா மே 6ஆம் தேதி இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ண போறாங்க 2 கலர்ஸோட. இதோட பிரைசிங் சைனால ஹையர் வேரியன்ட் 1,66,000 பேஸ் வேரியன்ட் 97,000. அப்படி இருக்கும்போது இந்தியன் ரீஜன்ல இதோட பிரைசிங் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு இந்த இதோட பிரைசிங் என்னவா இருக்கும் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் பிரைசிங் கோட் பண்ணோனே நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல நான் பிரைசிங்கை பின் பண்ணி விடுறேன். அண்ட் சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயும் நான் பின் பண்ணி விடுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. என்னைய பொறுத்தளவு ஒரு கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு போன் எனக்கு கண்டிப்பான முறையில் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான போன் இருக்கும். இந்த போன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டு நீங்க வாங்கினாலுமே 5 வருஷத்துக்கு OS அப்டேட் இருக்க போகுது. இந்த ப்ராசஸர் 5 வருஷத்துக்குமே எல்லா போனும் டிபெண்ட் பண்ணி அடிச்சு துவம்சம் பண்ற அளவுக்கு இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. கேமராவுமே குறையில்லாத அளவுக்கு 5 வருஷத்துக்குமே தாறுமாறான ஒரு கேமரா இந்த போன் இந்த வட்டம் அல்டிமேட்டா அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo X300 Ultra கண்டிப்பான முறையில் ஒரு அல்டிமேட்டான போன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.